ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஹவு டு டூ 4 கப் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம பேடை வச்சுக்கணும். நான் பிளாக் பிங்க் பேட் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிளாக் பிங்க் பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு சேனலுக்கு வந்துட்டு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நைஸ் கிராஃப்ட்டு ஆர்ட்டு நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் பண்ண பிடிக்குன்னா இப்படி ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுங்க. பிடிக்காது அப்படின்னா அந்த தம்ஸ் அப் இப்படி பண்ணிட்டு போட்டு விட்டுங்க. ஓகே, வாங்க பேப்பர் எடுத்துக்கலாமா? அவ்வளோதான், பேப்பர் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ எடுத்துகிட்டு இது என்னன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இருக்கிறத ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம மடிக்கணும். எப்படின்னா இது இருக்கா, இது வந்துட்டு இப்படி நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இப்படி மடிச்சு ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னென்னா நல்லா பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மீதி வந்துட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிடலாமா? வாங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போது இப்படி இருந்தது அந்த பேப்பரை கட் பண்ணங்காட்டி இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பேப்பரை இப்படி ஸ்கொயராக இருக்கிற பேப்பரை இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணதை எடுத்துட்டு இப்படி திருப்பி இதையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இந்த ஷேப் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் அந்த மாதிரி வந்துட்டு வந்துடும், ப்ளஸ் மாதிரி. இப்போ என்னென்னா, இப்போது இந்த கார்னர் இருக்குல்ல, இப்போது இதை எடுத்து அழகாக மடிச்சுங்க. எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் மாதிரி தெரியும்ல, அதில் ஒரு ஸ்கொயராக இருக்குல்ல, அதில் தான் இந்த மாதிரி பண்ணணும். நான் பாருங்கள், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கா, இப்போ இந்த மாதிரி இந்த எட்ஜை எடுத்து சென்டரில் புல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி அழகாக மடிச்சுக்குங்க. அடுத்தது இப்படி மடித்ததுக்கப்புறமா இப்படி பின்னாடி திருப்பி இப்போது இங்கே இருக்கிற பார்டர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிற வச்சு இதை எடுத்து அதே மாதிரியே, அதாவது அந்த ஸ்கொயர் மாதிரி பண்ணியிருப்போம்ல, அதே ஷேப் பின்னாடி வரும். இல்லைன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டு கூட பண்ணலாம், இல்லை மடிச்சும் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுதான் இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்படி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடு இப்படி திரும்பிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி 4 ஸ்கொயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இப்படி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா? இப்போ என்னென்னா, இப்போ பேக் சைடு இப்படி இருக்கா, இதை வந்துட்டு இப்படி திருப்பிட்டு இப்போ அப்படி வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 மினிட் கிராஃப்ட்டு, 2 மினிட் கிராஃப்ட்டு இந்த மாதிரி சூப்பராக பண்ணலாம். இது நான் ஃபோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அழகாக ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க ஃபோல்ட் பண்ணி கூப்பிட்றேன். அவ்வளோதான், நம்ம இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துதான் உங்களுக்கு இப்படி நல்லா மடங்கி இருக்கிறது இப்படி வந்துடும். இப்போது இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி விட்டு இந்த 2 விரலையுமே இப்படி சைடில் இப்படி விட்டு என்னென்னா, இப்போ இப்படி இருக்கா, இதை விட்டு இப்படி பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஃபோல்ட் கப் ரெடி ஆயிரும். மவுத் திறக்கிற மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் பென் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை நான் எப்படி எழுதணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க. பென்சில் எடுத்து வந்தாச்சு. இப்போ என்னென்னா இப்படி இருக்கா, அதை வந்துட்டு இப்படி வச்சு இப்படி இருக்கா, இப்படி இதை வந்துட்டு இப்படி இருக்கா, இதை வந்துட்டு இப்படி மடிச்சு இப்படி வந்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போது இந்த சைடில் என்ன எழுதுவீங்கன்னா இப்படி இருக்கா, இதில் வந்துட்டு பிடிச்ச கலர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த சைடு நான் வந்துட்டு பிங்க் எழுதிட்டேன். இங்கே வந்துட்டு ப்ளூ எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே வந்துட்டு நான் எல்லோ எழுதுகிறேன். அதுக்கப்புறமா இங்கே க்ரீன் எழுதுகிறேன். அவ்வளோதான், க்ரீன் எழுதியாச்சு. அவ்வளோதான், எழுதிட்டாச்சு. இப்போ என்னென்னா இப்படி இருக்கிறத பிளாக் சைடு திருப்பிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து டாக்டர் அந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லை அனிமல்ஸ் எழுதிக்கலாம். நான் வந்து அனிமல்ஸ் எழுதிக்கிறேன். டான்கி எழுதலாம். டான் அண்ட் டாக் எழுதிக்கலாம். இங்கே டைகர் எழுதிக்கலாம். இங்கே வந்து நான் கேட் எழுதுறேன். ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதணும்னா இப்படி இருக்கா, இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு வருதா, இல்லை 2 சைட்ஸ் இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தனி பேப்பரை இந்த மாதிரி வரும். இந்த 2 சைடில் அந்த மாதிரி இன்னொன்னா சின்னதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ராபிட்டு, லயன், மங்கி, இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி எழுதிக்குங்க. அண்ட் ஃபைனலாக என்ன எழுதலாம்னா எனக்கே தெரியல என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. சரி, கவ் எழுதிக்கலாம். அவ்வளோதான், கவ் எழுதியாச்சு. இப்போது இந்த மாதிரி எழுதியாச்சா. இப்போது இந்த சைடு என்ன அப்படின்னா கவ் இதெல்லாம் எழுதியாச்சு. இப்படி பாருங்கள், அந்த கவ்வெல்லாம் எழுதியாச்சு. இதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு குயினா, கிங்கா, இல்லை புவரா அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே நம்பர்ஸ் தான் வந்துட்டு எழுதுனா, அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்துட்டு இங்கே 2 சைடு எழுதுறேன். பட் நான் வந்துட்டு வேறு மாதிரி எழுதுவேன். நீங்கள் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எழுதிக்கலாம், இல்லைன்னு நான் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு கிங்கா எழுதுகிறேன். புவர் அப்படின்னு எழுதுகிறேன். இங்கே வந்துட்டு நான் குட் அப்படின்னு எழுதுகிறேன். சிம்பிள். அதாவது எப்படின்னா நீங்கள் லைட்டாக போக இருக்கீங்க, லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கீங்க. ரொம்ப கிங், அதாவது இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதுறதுன்னா குயின் எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன 2 எழுதலாம் அப்படின்னா
வெரி அப்படின்னு எழுதலாம். வெரி ரிச் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரிச் அவ்வளோதான். அப்படி எழுதியாச்சு. இங்கே நான் வந்துட்டு நான் சும்மா உங்களுக்கு ஏதாவது ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் அழகாக போய் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கை விடும் போது பிஞ்சிரும் சீக்கிரம். அதனால் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடித்து இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணியாச்சு 4 கப். இப்போ உங்க கூட விளையாண்டுட்டுமா? இங்கே பாருங்க, க்ரீனா பிங்க்கா? நானே சூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு பிங்க் யூஸ் பண்ணுறேன். இப்போ பிங்க்குக்கு என்ன பிங்க்கா? பிங்க் அப்படின்னு நான் வந்துட்டு இங்கே எழுதிட்டேன். PINK பிங்க். ஓகே, இப்போ இங்கே என்ன வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னா, நான் ரேபிட், லயன், டாங்கி, டாக் அப்படின்னு வந்துட்டு எழுதியிருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ணும் போது இங்கே 4 இருக்கும், இங்கே 4 இருக்கும். இப்போ நான் வந்துட்டு லயன் சூஸ் பண்ணுறேன். லயன் சூஸ் பண்ணால் இப்போ இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னம்னா குயின். நான் வந்துட்டு குயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மாறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக 4 கப் பண்ணலாம். அதோடு இப்படி வைக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதை இப்படி இருக்கிறத இப்படி வச்சு இப்படி இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா பேக்கெட்டில் எல்லாம் கையில் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி மறுபடியும் எடுத்து மறுபடியும் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான 4 கப் மறுபடியும் வந்துடும் பெருசாக. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா அழகாக மடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.